இந்த வீடியோல நம்ம ஸ்கெட்சிங்ல டெக்ஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆரிஜின் இல்லைன்னா ஒரு பாயிண்ட் தேவை. அந்த பாயிண்ட் எது வேணாலும் இருக்கலாம். நீங்க கிரியேட் பண்ண போற ஃபேஸோட பாயிண்டா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு எண்டோட பாயிண்டா கூட இருக்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ண பிறகு ஹைட் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹைட் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமென்ஷனல் கண்ட்ரோல் இருக்கு. நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ டைப் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் தேவையான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ரெண்டு விதமாக யூஸ் ஆகுது. ஒன்று நீங்கள் ஒரு பார்ட்டில் வந்து எம்போஸ் பண்ணுறதுக்கு, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மோல்டிங் கேஸ்டிங் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்கள் கம்பெனி நேமாக இருக்கட்டும், லோகோவாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பார்ட்டோட நம்பராக இருக்கட்டும், நீங்கள் வந்து இம்ப்ரிண்ட் பண்ணுவீங்க இல்லைன்னா எம்போஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த டெக்ஸ்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் எழுதுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் 3Dன்னு இருக்குல்ல, ஃபாண்ட் 3D இல்லாமல் நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து வெறும் டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3D அதை வந்து மாடல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட் எழுதிட்டு நம்ம சிம்பிள் வேணும்னா சிம்பிளை கூட மென்ஷன் பண்ணலாம். அந்த சிம்பிள் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ 3Dயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எம்போஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இது அடுத்து என்ன யூஸ் பண்ணலாம்னா இதை பேராமெட்ரிக்கெலாம் கண்ட்ரோல் பண்ணலாம். யூஸ் பேராமெட்ரிக் செலெக்ஷன் இட்டு. ஸோ இந்த பேராமெட்ரிக் செலெக்ஷன் பிரகாரம் இதை வந்து நம்ம இந்த பார்ட் ஃபீச்சர்ஸ் ஒரு எட்ஜஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நம்ம பேராமெட்ரிக்கல்னுட்டு தனியாக படிக்கும் போது இதை பற்றி பார்க்கலாம். இப்போ அதை பற்றி நான் பேராமெட்ரிக்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கொடுப்பீங்க, இல்லைன்னா ஈக்குவேஷன் கொடுத்து இதை அரெஸ்ட் பண்ணுவீங்க. பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆரிஜினாக இருக்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட், சென்டர், ரைட். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். நீங்கள் எதுலேருந்து உருவாக்க போறீங்கன்றத வச்சு தான் இது நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மிடில் இருந்து வேணுமா, டாப்ல இருந்து வேணுமா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதோட கேரக்டரோட வித்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். காமனாக 1 நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஆங்கிள். ஸோ நீங்கள் இட்டாலிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஆங்கிளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பேசிங். ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கிற ஸ்பேசிங். இந்த ஸ்பேசிங் எந்த இடத்துல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு மாடல் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கேஸ்டிங் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக, ஒரு கியூப் மாதிரி, ஒரு சர்க்குலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஏகப்பட்ட இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். அதில் எந்த இது வந்து ஸ்மூத்தாக ஃப்ளாட்டாக இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் டெக்ஸ்ட்டை இம்ப்ரிண்ட் பண்ண போறீங்க. அது வந்து குறிப்பிட்ட சைஸ் கொடுத்துருவாங்க, இவ்வளோ ஹைட் வேணும்னுட்டு. அந்த ஹைட் வந்து ஒன்று அவன் கொடுப்பான், இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்டாக யூஸ் பண்ணுறது. ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஹைட்டில் நான் ஒரு வேர்டை வந்து எம்போஸ் பண்ண போகிறேன்னா அதுக்குள்ளே ஃபிட் ஆகிறது மாதிரி நான் செட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஸ்பேசிங் எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம். நார்மலாக நீங்கள் செஞ்சு பார்க்குற ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ளஸ் ஆர்க். ஸோ இந்த மாதிரி வளைவான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒரு ஷேப் இருக்கு. இந்த ஷேப்ல நான் வந்து அந்த ஷேப்ல நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன பண்ண போறேன், டெக்ஸ்ட் எடுத்துப்பேன். டெக்ஸ்ட்டை நான் சென்டர், இந்த சென்டர்ல தான் இதோட பாயிண்ட் கொடுத்துட்டு இதுக்கு நான் ஹைட் கொடுப்பேன். கொடுத்துட்டு எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு இந்த பிளேஸ் அலாங் கர்வ் நீட் இருக்குல்ல, அதை நான் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணிட்டு
சென்டர்ன்னு கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் போயிடும். ஸோ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது பிரிய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் நீங்கள் வந்து அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுக்கும் போதும் சரி, ஸ்பேசிங் கொடுக்கும் போதும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து ஸ்பேஸ் வந்து க்குள்ள வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், இதான் டெக்ஸ்டோட பர்பஸ். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த கண்டிஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். சிலர் வந்து அதை டிராஃப்ட் யூஸ் பண்ணி சாம்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மோல்டிங்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸ்ட்ரூட்லேயும் ஒரு டிராஃப்ட் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் சம் டிராஃப்ட் கொடுத்து தான் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.